என் பசங்க கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன். அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் என்னப்பா எடுத்துட்டு வராங்க ஸ்நாக்ஸுக்கும், லஞ்சுக்கும் அப்படின்னு கேட்டப்போ, என் பொண்ணு சொன்னதெல்லாம் பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவ சொல்றா, ஒரு கிளாஸ்ல ஒரு 6 டூ 7 மெம்பர்ஸ்க்கு மேல வெஜிடபிள்ஸ் யாருமே கொண்டு வந்ததே கிடையாது. அ அவங்கள தான் கொண்டு வந்திருக்காங்க. ரெகுலரா எடுத்துட்டு வர்றது அப்படிம்பா. என்னோட லஞ்ச் பாக்ஸ் பக்கத்துலலாம் யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸ் கொண்டு வரேன் அப்படிங்கிறதுனால அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அது போக ஒரு ஸ்டெப் கூட போய் என் பையன்ட்ட கேட்டோம்னா, அவன் என் கிளாஸ்ல சப்பாத்திக்கு ஜாமு, சப்பாத்திக்கு சுகர் வச்சு, சப்பாத்திக்கு ஹனிலாம் வச்சு எடுத்துட்டு வராங்கம்மா. நான் மட்டும் தான் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் பொரியல்லாம் எடுத்துட்டு வரேன்னு பாவமா சொல்றான். டேய் இன்னுமாடா இந்த சப்பாத்திக்கு இதெல்லாம் வச்சு குடுக்குற ஆளுங்க இருக்கீங்க? நான் படிச்ச காலத்திலேயே இந்த மாரி ஒரு சில பேரண்ட்ஸ் பண்ணுவாங்க. சப்பாத்திக்கு ஜாமு, சுகர் எல்லாம் தடவி குடுக்குறதெல்லாம். ஒன்ஸ் ட்வைஸ் பண்ணலாம். பட் இன்னும் அந்த சைக்கிள் அந்த செயின் வந்து அந்து போகாம அப்படியே வந்துகிட்டே இருக்குல்ல அப்படின்னு தோணுது. சரி இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்குள்ள வருவோம். ஆலு பராத்தா பண்ணியிருந்தேன். எப்பயுமே பன்னீர் பராத்தா பண்ணுவேன். ஆலு பராட்டா பண்ணும்போது நம்மளுக்கு அதில புரோட்டீன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்காதுல்ல அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுவேன்னா, எக்கு தனியா ஒரு 2 எக்க பீட் பண்ணிட்டு, ஆலு சப்பாத்தி அந்த மாரி செய்றோம்ல, அதுக்கு மேல அத போட்டு எடுத்தோம்னா, உங்களுக்கு எக்கோட சேர்ந்து கிடைக்கும். ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் ஃபைபர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனைச்சோம்னா, நம்ம கியூக்கம்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது 2ம் வச்சு தான் வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குடுத்துருந்தேன். என் பொண்ணு எனக்கு லஞ்சும் இதே தான் வேணும் அப்படின்னு கேட்டா. சரின்னு இதையே லஞ்சுக்கும் வச்சு குடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பாடு வச்சு குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் பையனும் சொல்லிட்டான், எனக்கு ஸ்நாக்குக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு. சரி இன்னைக்கு அப்படியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு, வெறும் இதையும் குக்கும்பர் மட்டும் வச்சு குடுத்துட்டேன். இன்னைக்கு என் பையன் ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் வந்தப்போ, இந்த புக் எடுத்துட்டு வந்திருந்தான். ஸ்டோரி புக். அவனுக்கு பயங்கர ஹேப்பியா இருந்துச்சு. அ அவங்க கிளாஸ்ல ஏதோ ஒரு பையனுக்கு பர்த்டேயாம். அதனால அவங்க வந்து சாக்லேட்டும் குடுத்து, இந்த ஸ்டோரி புக்கும் குடுத்துருக்காங்க. குட்டி ஸ்டோரி புக். ஸோ அவனுக்கு அந்த சாக்லேட்ட விட இந்த ஸ்டோரி புக் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னது அவனுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோனே அத உட்காந்து ரொம்ப நேரம் படிச்சுட்டே உட்காந்துருந்தான். இன்னைக்கு என்னோட லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா, ரைஸு, சௌசௌவும், முருங்கைக்காவும் போட்டு சாம்பார் வச்சுட்டு, வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். கொஞ்சமா எக் ஆம்லேட்டும் எடுத்துக்கிட்டேன்.